எத்தனை சுமைகள், எத்தனை பாரங்கள், எத்தனை வருத்தங்கள், வியாதியின் மத்தியிலும் போராட்டங்களின் மத்தியிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு துன்பமான காரியங்களிலும் நாம் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று என் தேவன் நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எத்தனையோ போராட்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ வேதனைகளின் மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். என்னை விசாரிக்க யாருமில்லை என்ற ஒரு வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன், உன்னுடைய மனதிற்கு அமைதியை தருவேன், ஓய்வை தருவேன், அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்துவேன், சிறப்படுத்துவேன். இனி நீ அலைந்து திரிவதில்லை, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பயப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சமூகத்திலே இளைப்பாறுதலை தேடுங்கள். மனிதனை தேடி போகாமல் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இளைப்பாறுதலை தேடும்போது கர்த்தர் நம்மளுடைய பாரங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மனதிற்கும் நம்முடைய உடலுக்கும் ஒரு ஓய்வை தருவார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவரது பிரசன்னத்தை உணருங்கள். ஆமென்.